மகியப்பா, நான் ஒன்று சொன்னால் கேட்பேல? நபரு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், அதுக்கு அதிகமாக சொல்லக்கூடாது. அப்புறமா நான் கேட்காம போயிட்டே இருப்பேன். சரி, ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். இந்த தோட்டத்தை பற்றியலா எவ்வளோ அழகா பச்சை பசேல்னு இருக்குது. இந்த தோட்டத்தில் அதிகமாக தண்ணி பச்சது மாதிரியும் இல்லை. அப்படி இருந்தாலும் அழகாக இருக்குது. ஆனால் நம்ம தோட்டத்தில் தண்ணி பச்செல்லாம் காஞ்சிவே தான் இருக்குது. அதை தான் பெரியவே சொல்லுவேன், மனம் போல தான் வாழ்க்கை அமையணும். அப்போ என் மனசு நல்ல மனசு இல்லைன்னா சொல்ல வரியே? நபரு நம்ம சண்டையை வீட்டில் போய் வச்சுடுவோம். இப்படி காட்டுலலாம் சண்டை போடக்கூடாது. இங்கே உள்ள செடியெலாம் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு நான் சொல்லட்டா? என்னன்னு சொல்லாதன்னா சொல்லாமே இருக்க போறா, சொல்லாதானே செய்வா, சொல்லு. வேற ஒரு காரணம் இல்லை. இங்கே நின்று யாரும் ஃபோட்டோ எடுக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம தோட்டத்தில் அப்படியா? நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்து ஒரே போஸ்டரெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கியே. நான் வயலில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுனால தான் நம்ம வயல் கரிஞ்சு போகுதுன்னு சொல்லியோ? ஆமாம், அதுதான் உண்மை. நம்ம ஊர்லலாம் சின்ன பிள்ளையில ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்க சொல்ல வயலில் நிற்கிற நாத்தம் சின்ன பிள்ளை தானே, ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு தானே? நபரு நீ என்ன தான் சொன்னாலும் நான் வயலில் நின்று ஃபோட்டோ எடுக்க தான் செய்வேன், போஸ்ட் பண்ண தான் செய்வேன். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வயலில் நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கீங்களே, யாராவது கமெண்ட் பண்ணுங்கவ்ல, இல்லைன்னா லைக்காவது பண்ணுங்கவ்ல. அதுதான் என் ஃபோட்டோவுக்கு 5 லைக் உழுதுல, இது காணாதங்கோ. அந்த 5 லைக்கம் எப்படி வருது? உங்கள் ஃபோன்லேருந்து 3 அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேருந்து போடுவியே. அப்புறமா என் ஃபோன்லேருந்து, என் தங்கச்சி ஃபோன்லேருந்து. இந்த 5 லைக்கையும் பெரிய லைக்குன்னு பெருமை பண்ணாதுங்க. நீங்கள் போஸ்ட் போடுறதுனால யாருமே லைக் போட மாட்டேக்காவ. அதுக்கு பதிலாக கண்ணு போட்டு என் பயிரெல்லாம் கறிக்க போகிறது தான் மிச்சம். நபரு எல்லாரும் நான் ஃபேமஸ் ஆயிடுவேன்னு பயந்து போய் தான் லைக் போடுறதே இல்லை. எல்லாம் பொறாம பிடிச்ச போயிடுவேன். நான் வளர்ந்துருவேன்னு தான் லைக் போட மாட்டேக்கானுவேன். ஏங்க, நான் சொல்லுகிறதை கேளுங்க, இனிமேல் போஸ்ட்லாம் போடாதுங்க. நபரு என் ஃப்ரெண்டு வரான், அப்புறமா இதை பற்றி வீட்டில் போய் பேசுவோம். என்னல வெயில் ரொம்ப அடிக்குதுன்னு மரத்து நிழல்ல நின்றுட்டு இருக்கீங்களோ? இல்லை, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மையா? என்ன விஷயம் கேள்விப்பட்டேன்னு சொன்னா தானே நான் அது உண்மையா பொய்யான்னு சொல்ல முடியும். நேற்றுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே கள்ளை வந்தானாம, டீ கடையில் எல்லாரும் சொன்னானுமே, அதான் கேட்டேன். நீ கேள்விப்பட்டது உண்மைதான்ல. அச்சோ, கண்ணு வந்தாம்னா நீங்கள் என்னடி பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலமா, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னு சொல்றிய? நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லை, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா கள்ளை அவ்வளோத்தையுமே திருடிட்டு போயிருந்துருப்பானே. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல, காலையிலையும் ஒன்றத்தையும் திருடிட்டு போல. என்னன்னு சொல்றிய? கள்ளை ஒன்னையும் திருடிட்டு போலியா? ஆமாம்மா, ஒன்னையும் திருடிட்டு போல. பல வருஷமா தேடினேன், எனக்கு இத்தனை வருஷத்துல ஒரு வருஷத்துல கூட ஒரு நாள் கூட ஒரு வருஷத்துக்கு கூட கிடைச்சது இல்லை. அப்படி இருக்கச்சுல கலனுக்கு எப்படி கிடைக்கும்? அவன் வந்துட்டு வீசின கையும் வெறுங்கையுமா தான் போனான். ஆமாம், இன்னைக்கு எதுக்குல தலையில் கெட்டு போட்டுட்டு வந்திருக்க? இன்னைக்கு நான் தலையில கெட்டு போட்டதுக்கு காரணமே கொசு தான். என்னதுன்னு சொல்றிய? தலையில கெட்டு போட்டதுக்கு காரணம் கொசுவா? ஆமாம்மா, இந்த கொசுவால தான் இன்னைக்கு தலையில கெட்டு போட்டுட்டு வந்திருக்கேன். தலையில் இவ்வளோ பெரிய கெட்டு போடுறேன்னா ஒரு 100-150 கொசு நீ கடிச்சிருக்குமா? நீ நினைக்கிற மாதிரி 100-150 கொசு ஒன்றும் கிடைக்கல, வெறும் ஒரே ஒரு கொசு தான் கடிச்சிச்சு. அதனால தான் இவ்வளவு பெரிய கெட்டு. என்னன்னு சொல்றிய? என்னால இதை நம்பவே முடியல. ஒரு கொசு கடிச்சதுக்கு இவ்வளோ பெரிய கெட்டு? ஆமாம்மா, இதை நீ மட்டும் இல்லை, யாராலுமே நான் சொல்லுறத நம்ப முடியாது. நீங்க நம்பினாலும் நம்பட்டாலும் இதுதான் உண்மை. ஒரே ஒரு கொசு கடிச்சுதான் இவ்வளோ பெரிய கெட்டு போட வேண்டியதாயிட்டு. இல்லை, போடி வச்சு பேசாம என்ன நடந்துங்கிறத முழுசா சொல்லு. இன்னைக்கு காலையில நான் கட்டில படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னா ஒரு பெரிய கொசு என் தலையில வந்து கடிச்சிட்டு. அந்த பெரிய கொசு கடிச்சதுனாலே இவ்வளோ பெரிய கெட்டு போட வேண்டியதாயிட்டு? ஆமாம்மா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெரிய கொசு தான். ஆனா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சொல்லுகிற மாதிரி எல்லா பழியையும் எல்லாருமே என் மனைவி மேல எல்லாம் தூக்கி போடுதாவ. என்னன்னு சொல்றிய? உங்க மனைவி மேல பழி போடுதாவளா? ஆமாம்மா, எனக்கு அதுதான் ரொம்ப சங்கடமாவே இருக்கு. சங்கடப்பட்டது போதில்ல, அங்கே என்ன நடந்துங்கிறத முழுசா என்கிட்ட சொல்லு. யார் மேலேயும் கொசு கடிச்சுன்னா என்னென்ன பண்ணுவோம்? கொசு அடித்து கொல்லுவோம். அதை நாமள என் மனைவி செஞ்சா அது பெரிய தப்பா எல்லாரும் சொல்லுக்காத. அப்போ இந்த கெட்டுக்கு காரணம் உங்க மனைவி தானா? அப்படிலாம் அவ மேல பழியெல்லாம் போடக்கூடாதுமா. என் மனைவி ரொம்ப நல்லவ தெரியுமா. முழுசா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசக்கூடாதுமா. அங்கே என்ன நடந்துங்கிறது உனக்கு மட்டும்தானல தெரியும். நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும், சொல்லலாம்.
இன்னைக்கு காலையில் அவள் சமையல் கட்டில் சமையல் செஞ்சுட்டு இருந்தாளா, நேராயிட்டுன்னு எண்ணெய் இழுப்பேன்னு வந்தா. அப்பந்தான் என் தலையில் கொசு இருந்து கடிச்சிக்கிட்டு இருந்தான். உடனே அந்த கொசு அடிச்சு கொண்டுட்டாவளா? இல்லைம்மா, அவள் கொசு அடிச்சு கொல்லுன்னு தான் பார்த்துருக்கா. ஆனால் அவள் கையால் என் தலையில் அடித்தானா என் தலையில் காந்தோன்னு அவள் அடிக்கலை. என்ன சொல்றிய? அவிய கையால் அடிச்சா உங்க தலையில காந்தமா? என்ன பண்ணிட்டு இருந்தாவ அவிய? அவள் மசாலா மறைச்சிட்டு இருந்திருக்கா. கையால் வத்தலெல்லாம் பிச்சு போட்டிருக்கா. என் தலையில் இருக்கிற கொசு அடிச்சனைக்கு என் தலையில் காந்தமுண்டான் அவள் அடிக்கலை. என் பையன் அடிக்க சொல்லலாம்னு பார்த்துருக்கான். அவன் வேற நல்லா தூங்கிட்டு கிடந்திருக்கான். வேற என்னென்ன பண்ணவ? கிச்சனில் போய் பருப்பு கடையில் மத்து இருந்தலாமா, அதை எடுத்துட்டு வந்து தான் கொசு அடிச்சு கொண்டு இருக்கா. இது பெரிய தப்புன்னு எல்லாரும் அவளை திட்டுக்காவ. எனக்கு தான் அவள் அழுகிறத பார்த்து சங்கடமா போயிட்டு. நீங்கள் 2 பேருமே சொல்லுங்க, என் மனைவி மேலே ஏதாவது தப்பு இருக்கா? அவ மேலே ஒரு தப்புமே இல்லை. கூட ஒரு 2 அடி அடித்து உன்னைய கோமாவில் அனுப்பியிருக்கணும். ஆமாம்ல, எல்லாருமே ஆகணும். அப்போ தான் அவன் மேலேயே குறை சொல்லிட்டு வந்துருங்க. சரி சரி, நான் வந்த விஷயத்தையும் மறந்து வேற எந்தையும் பேசிட்டு கிடக்கேன். நாளைக்கு வேலைக்கு வருவியா? வாரேன், இப்போ நீ போ. இல்லை, மறக்காம 8:30 ஒரு வழியில் சோத்தை கொண்டுட்டு வந்துடு. சரி சரி, மறக்காமல் வந்துடு, நீ போ. ஏன் மேலே இப்படி என்னையும் விரட்டிக்கிட்டே இருக்க? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க. மகிப்பா, நாளைக்கு நீங்க கண்டிப்பா வேலைக்கு போவீங்களா? கண்டிப்பாக போயிடுவேம்மா, வீட்டிலலாம் இருக்க மாட்டேன். நீ அவன் பொண்டாட்டிய மாதிரி தலையில் கொசு இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சானா என்னாலலாம் தாங்க முடியாது. மகிப்பா, நான்லாம் அந்த பொம்பளைய மாதிரி கட்டையாலலாம் அடிக்க மாட்டேன். நீ கட்டையிலலாம் அடிக்கண்டா, உன் கையால் அடித்தாலே என்னால் தாங்க முடியாது. சே, நான்லாம் உங்களை அடிக்கவே மாட்டேன். தோட்டத்தை நாளைக்கு பார்க்கலாம், இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு, வாங்க வீட்டுக்கு போவோம்.